கோவை இரட்டை ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்குமாரை சாகும் வரை தூக்கிலிட உத்தரவு. கோவை சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சென்னை ECR சாலையில் நள்ளிரவில் பெண்களை காரில் துரத்திய இளைஞர்களால் பரபரப்பு. காருக்குள் இருந்தபடி பெண்கள் அலறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. குடிச்சிருக்கோம். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். என்னாச்சு? சென்னை ECR சாலையில் பெண்களை காரில் துரத்திய கும்பல் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கட்சி கொடி கட்டிய காரில் வந்து பெண்களை மிரட்டியவர்களை பிடிக்க 2 தனிப்படை அமைப்பு. பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திரம் கூட திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டுள்ளதா என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட திமுகவின் அடையாளங்கள் லைசன்ஸா என்றும் கேள்வி. திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். அரசின் கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்திடவும் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியீடு. சென்னை, சேலம், தருமபுரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. வெள்ளி நாணயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணையவுள்ளதாக தகவல். வேசிகாவிலிருந்து விலகிய நிலையில் விரைவில் இணைவார் என எதிர்பார்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மட்டும் விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவுக்கு உயர்நீதிமன்றம் வலியுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும். சென்னை மாநகர காவல்துறைக்கு உத்தரவு. ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவையில் ஈமுக்கோழி மோசடியில் ஈடுபட்ட சுசி ஈமு நிறுவன இயக்குநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. மோசடி செய்த 19 கோடியே 2 லட்சம் ரூபாயை அபராதமாக செலுத்தவும் கோவை டான்பெட் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அரசு நிர்ணயித்ததை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை. ஆட்டோ சங்கங்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகை, நெல்லை, விருதுநகரில் அரசு அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மீன்வளத்துறையின் சார்பில் 10 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் அதிர்ச்சி. கழிவுகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க நகைகளை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க உத்தரவு. 1562 ஏக்கர் நிலப்பத்திரத்தையும் ஒப்படைக்க கர்நாடக அரசுக்கு பெங்களூரு நீதிமன்றம் தீர்ப்பு. திருப்பூர் பல்லடம் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் மனித கழிவு வீசப்பட்டதால் பரபரப்பு. மர்ம நபர்கள் குறித்து டிஎஸ்பி தலைமையில் தீவிர விசாரணை. கடலூர் நடுவீரப்பட்டில் நிலம் கையகப்படுத்துவதற்கு 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு. போராட்டம் நடத்தியவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் 5வது நாளாக கிராம மக்கள் தர்ணா. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வலியுறுத்தி தொடரும் போராட்டம். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க வேண்டாம். அறிவியல் பூர்வமான விசாரணை நடத்தப்பட்டு உரிய ஆதாரங்களுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு கடத்தி வந்த 23 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 3 கைது செய்த சுங்கத்துறையினர் விசாரணை. ஓசூரில் 11 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த 3 அரசு பள்ளி மாணவர்கள் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்த போலீசார். ஸ்ரீரங்கத்தில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள், 3 அரிவாள் பறிமுதல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களை பாலியல் சீண்டலில் ஈடுபட வைத்து அதனை படம் பிடித்து மிரட்டி பணம் பறிக்க முயற்சி. யூடியூபர் திவ்யா கள்ளச்சி உட்பட 4 பேர் கைது. ராணிப்பேட்டை அருகே இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் 5 பேர் சிறையில் அடைப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 60,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,595 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் தரிகட்டு ஓடிய லாரியால் அடுத்தடுத்து விபத்து. டெம்போ கார்கள் மீது அடுத்தடுத்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியானது. மௌனி அமாவாசையை ஒட்டி மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள கோடிக்கணக்கானோர் குவிந்ததால் கூட்ட நெரிசல். மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் காயம். கும்பமேளாவில் கூட்ட நெரிசலை குறைக்க 3.5 கோடி பேரை வெளியேற்றி வரும் போலீசார். வாரணாசி ரயில் நிலையத்தில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் உறவுகளை இழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல்.
காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எக்ஸ் தளத்தில் பதிவு. மகா கும்பமேளா கூட்ட நெரிசலுக்கு தவறான நிர்வாகமே காரணம். விஐபி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தி பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய வரைவு மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். 11 பேர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதா ஏற்பு. இஸ்ரோவில் 100வது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய விஞ்ஞானிகள் சாதனை. 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. Lift off normal. Magnificent lift off of GSLV F-15 NVS-02 mission. 100 GPS சேவை வழங்கும் NVS-02 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். கர்நாடக மாநிலம் தும்கூர் அருகே தொழிற்பேட்டையில் ஆயில் டேங்க் வெடித்து சிதறி 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 3 சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதி. ஏழு மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர எலான் மஸ்கிற்கு அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோள். விஞ்ஞானிகள் இருவரையும் பைடன் நிர்வாகம் கைவிட்டு விட்டதாகவும் சாடல். அமெரிக்காவின் அலாஸ்காவில் உள்ள எயில்சன் விமானப்படை தளத்தில் வெடித்துச் சிதறிய F-35 ரக போர் விமானம். விமானி பாராசூட் மூலம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகும் புதிய படத்தின் தலைப்பு பராசக்தி. சுதா கொங்கரா இயக்கும் படத்தின் டைட்டில் டீசரை வெளியிட்டது படக்குழு. தெற்கு சூடானில் விமானம் எண்ணெய் வயலில் விழுந்து விபத்து. விமானத்தில் 21 பேர் பயணித்த நிலையில் 18 பேர் உயிரிழப்பு. காங்கோவின் கோமாவில் பாதுகாப்பு படைகள் மற்றும் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல். அசாதாரண சூழல் ஏற்பட்டதால் வணிக வளாகங்களில் உணவுப் பொருட்களை அள்ளிச் சென்ற மக்கள். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்து ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் சாதனை. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் சதம் விளாசியும் அசத்தல். அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம். சக்தி திருமகன் என பெயர் வைத்து போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. அரசியல்வாதியாக ரவி மோகன் நடிக்கும் 34வது படத்திற்கு கராத்தே பாபு என பெயர் வைப்பு. அதிகாரப்பூர்வ வீடியோ வெளியிட்டது படக்குழு. பள்ளிகளுக்கு இடையேயான ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் வென்ற ஆத்விக் அஜித்குமார். வீடியோவை பகிர்ந்து ஷாலினி நெகிழ்ச்சி.